போகுது பாரு. தசை மாறி போனவன் தசை திரும்பின மாதிரி தெரியுது. கொஞ்சம் இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க கர்ண மகாபிரபு வாங்க. செஞ்சோற்று கர்ண தீக்க இந்த துரியோதனனை பார்க்க வந்திருக்கீங்களா? டேய், நீ வேணா துரியோதனா இருக்கலாம், துரோகியா இருக்கலாம். இனிமே உனக்கு எனக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. டேய், இனி உன் வேஷம் கலைஞ்சிருச்சு, உன் சுயரூபம் தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்ற? என்ன பகடக்காய உருட்டி என்னென்ன விஸ்வரூபம் நீ எடுத்த. இனி உன் ஜம்பம் பலிக்காது, சால்ஜாப்பு செல்லாது. டேய், காவேரியோட அக்கா பார்வதியை கெடுத்து கொண்டிருக்க, என்ன மனுஷனா மாத்த நினைச்சானு காவேரியை கொலை செஞ்சிருக்க. டேய் சிவசங்கரா, இனிமே 18 பட்டி பொண்ணுங்க மானத்துக்கு பங்கம் வந்தா அங்க நான் தான் உனக்கு எமனா வந்து நிற்பேன். டேய் சிவசங்கரா, உன் படைய வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், வகுந்துருவேன் வகுந்து. டேய், ஏழைங்க கிட்ட இருந்து அபகரிச்ச நிலத்தை அவங்களுக்கு என்னை திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்கணுமா? என்னடா சொல்ற? டேய் பெரிய மருது, நான் என்ன முட்டா பயலா? கறந்த பால் மடிக்குள்ள மறுபடியும் போகாதுடா. கருவாடு மீனாகி ஒரு நாளும் கடலுக்குள்ள குதிக்காதுடா. எங்கிட்ட வந்ததெல்லாம் ஒன் வே டிராபிக் டா, ஒன் வே. என்னடா பெரிய மருது, சமாதானம் சமதர்மம்னு பேசுற? 1000 எலிகளை தின்ன பூனை புனித யாத்திரை போச்சான். பொடா வெட்டி பயல. டேய் நிறுத்துடா. நீயா நிலத்தை கொடுக்கலனா நானே எடுத்து கொடுக்க வேண்டி வரும். அப்ப உன் உயிரை எடுத்துட வேண்டியதுதான். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஏழைங்க நிலத்தை வாங்கி கொடுத்துருந்தா சாவேன். இங்க பாரா, இனிமே எங்கெல்லாம் அநியாயம் அக்கிரமம் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த பெரிய மருது கட்டாயம் வந்து நிப்பான். ஓஹோ, அப்ப நீ சாகர நேரம் நெருங்கிடுச்சு. ஏய், அவனுக்கு இங்கே சமாதி கட்டுங்கடா. ஏழை மக்களுடைய நிலத்தை நீ பறிச்சப்போ உன் கண்ணு மட்டும்தான் செவந்தது. அதை திருப்பி கேட்டப்போ உன் உடம்பு பூரா செவந்து போச்சு. பாத்தியா? ரத்த சிந்தனாதான் நல்லது செய்ய முடியும்னு இப்பதாயா நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் மனசு மாறினது 18 பட்டி மக்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உன்னாலதான் ஏழை மக்கள்லாம் சந்தோஷமா இருக்க போறாங்க. தம்பி, தூக்கத்துக்கு மருந்து கொடுத்துருக்கேன்ப்பா, நல்லா தூங்குவ, வலி தெரியாது. நான் வரட்டுமா? சோ காவேரிய பெரிய மருது கொலை பண்ணிட்டான், அப்படித்தானே மிஸ்டர் சிவசங்கரன்? ஆமா சார், அதுக்கு இவங்க எல்லாம் ஐ விட்னஸ். டேய் ரிப்போர்ட் கொடுங்கடா. பாண்டியனையும் பெரிய மருது தான் கொலை பண்ணிருக்கான், அப்படித்தானே மிஸ்டர் சிவசங்கரன்? ஆமா சார், ஆமா. அதை இவங்க எல்லாம் கண்ணால பார்த்து சாட்சிங்க. என்னையா பிளேட்டையும் பாத்துட்டான்? ஆக 2 கொலைகளை செஞ்சிருக்கான். கொலைய மறைக்க குணத்தை எரிச்சிருக்கான். ஆமா சார், ஆமா. அட பாவிகளா, அப்பாவிய போய் கொலைகாரன்னு சொல்லலாமா? சார், அவன் என் நெஞ்சுக்கு குறி வச்ச அருவாளை பாருங்க சார்.
கொஞ்சம் ஏமாந்துட்டு தானே அவன் என்னையும் கொண்டிருப்பான் சார். சார் உடனே அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார், இல்லைன்னா அவன் என்ன கொன்னுடுவான் சார். எஸ், அவனை பிடிக்கிறேன். கமா, ஹரி அப். சார் முடிஞ்சா அவனை சுட்டு தள்ளுங்க சார். அதுக்குள்ள எப்படி தப்பிச்சிருக்க முடியும்? இந்த ஊர் எல்லை தாண்டதுக்குள்ள அவனை பிடிச்சாகணும். கமான், குயிக். என்னது, நான் தலைமறைவா இருக்கணுமா? என்ன சொல்றீங்க? ஆமாண்ணே, பாண்டியனி காவேரி கொன்னது நீங்க தானே. அந்த சிவசங்கர கொலைப்பழிய உங்க மேல போட்டா. சிவசங்கரம் பணம் பேச ஆரம்பிச்சா நீதி தேவதை கூட ஊமையாகிடுவான். அவன் பணத்தை காட்டி உன்னை உள்ள தள்ளிடுவான். உண்மை குற்றவாளி யாருன்னு தெரியற வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, நாங்களாம் ஏழைங்க. தலைக்கு 10 ரூபாய் வசூல் பண்ணி வக்கீல வச்சு வாதாடி பொண்ணை வெளியே கொண்டு வரது அவ்வளவு சாத்தியமான காரியம் இல்லையா? ஆமாண்ணே, அதர்மம் கொஞ்ச நாளைக்கு தான் ஆட்டம் போடும், தர்மம் தான் வெல்லும். இந்த உலகத்துல இருக்கிற இருட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாலும் ஒரு தீக்குச்சோட வெளிச்சத்தை மறைக்க முடியாது. அப்படி சிவசங்கர் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பழிப்பாங்களும் மேல போட்டாலும் உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். நாங்க விரும்பின பெரிய மருதாணி ஆனதுக்கு அப்புறம் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்ல. எங்களுக்கு இஷ்டம் இல்ல மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குற? ஒண்ணு போய் நான் மாப்பிள்ள வருதே, காட்லி மேட்லி அலையிறதுக்கு இது வசதியா இருக்கு, வச்சுக்கப்பா. வேண்டாம்னு சொல்லாதப்பா, வாங்கிக்கிறாசா. வாங்கிக்கங்க அண்ணே, வாங்கிக்கப்பா. வாங்கிக்கோ மாப்பிள்ள.
இனிமே எவனாவது 18 பட்டிலையும் சுத்து வட்டாரத்திலையும் சாராயம் காய்ச்சினாலும் சரி குடிச்சாலும் சரி வெட்டி புடிய வெட்டி போங்கடா. இனிமே இங்க பள்ளிக்கூடம் தான் நடக்கணும். நீங்க மகராசனா இருக்கணும். பெரிய மரு தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணுங்க. அண்ணே, உழுத கூலிய கூட வீட்டுல கொண்டு வந்து கொடுக்காம பாழா போன சாராயத்தை குடிச்சிட்டு பொண்டு பிள்ளை எல்லாம் பட்டினி போடுறாங்கண்ணே. தம்பி, அந்த பாழா போன சாராயத்தை நீ ஒழிச்சீனா அது நம்ம ஊரு பொண்ணுகளுக்கு போடுற தாலி பிச்சப்பா. அண்ணே, கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்கள செருப்பால அடிக்கணும். கள்ளச்சாராயம் குடிக்கிறவன பிஞ்ச செருப்பாலே அடிக்கிறோன்னு. இனிமே ஏழைங்க வயிறு எறிய நான் விட மாட்டேன். எங்க வயத்த எரிச்சிரும் நான் சொன்னா, இப்ப என் வயிறு எரியுதுடா. அதுல வர வருமானம் போச்சு, என் மானமும் போச்சுடா. அந்த நடுத்தெரு வடக்கு தெரு மேல தெரு குடிசைவாசிங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். அந்த குடிசைவாசிங்கடா அவனுக்கு விசுவாசிங்களா? தெய்வம் என வாழ்ந்த நாட்டி பம்பே தெய்வம் என ஆகி போச்சே. அந்தோ குண்டர் கையில் நாடு இங்கே எங்கே செல்லும் வழி நீ எங்கே? கேட்பதற்கு காந்தி இல்லை, ஏழை வீட்டில் சாந்தி இல்லை. அன்று கொல்லும் அரசன் எங்கே? இன்று கொல்லும் தெய்வம் எங்கே? என்று எங்கள் வாழ்வு விடியும், என்று எங்கள் வாழ்வு விடியும். பெரிய மருது பாப்பா, நம்ம ஊர்ல வீடெல்லாம் எரிச்சிட்டாங்க. கேள்விப்பட்டேன். புதுசா வீடுகளை கட்டி கொடுக்க செங்கல் சிமெண்ட் வேணும். இது உங்கட வெளியில 5,000 சரக்கு அன்லோட் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு. அது அப்படியே எடுத்துக்கிட்டு போ. பணம் கொடி சீக்கிரம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பணமா பெருசு, எடுத்துக்கிட்டு பாப்பா. ஹலோ, பெரிய மருது இன்னும் இந்த ஊர்ல தான் இருக்கான். என்னது? பெரிய மருது அங்கதான் இருக்கானா? என்ன சொல்ற சிவசங்கரன்? அவன் நினைச்சதுதான் நடக்குது. என்னென்ன பண்றான் தெரியுமா? அப்படியா? பெரிய மருத கண்டது சூட ஆர்டர் போடுறேன். ஒரு பெரிய போலீஸ் பட்டாலியனை உடனே இங்க அனுப்பி வைக்கிறேன். உடனே அனுப்பி வை. இது நடக்கலன்னா இந்த தொகுதியில ஒரு இடைத்தேர்தல் நடக்கும். நியாயம் நிலைக்க தர்மம் செழிக்க எழுந்து வருது ஒரு படையே. அநியாயம் நிலைக்க நொறுங்கி அழியும் இங்கு தடையே. நியாயம் நிலைக்க தர்மம் செழிக்க எழுந்து வருது ஒரு படையே. அநியாயம் தொலைக்க நேர்மை நிலைக்க நொறுங்கி அழியும் இங்கு தடையே. ஏழ் நாங்கள் கோழையல்ல, நாளை வாழ்வு பெரும் மூலையல்ல. எங்கள் வாழ்வு எங்கள் கையில், எங்கள் வளமும் எங்கள் கையில். எழுந்து எழுந்து முன்னேறுவோம், எழுந்து எழுந்து முன்னேறுவோம். தீப்பிடிக்காத வீடு கட்டி கொடுத்த பெரிய மருது நல்லா இருக்குப்பா. பெரிய மருதை பற்றி எங்க போயிருக்க முடியாது. ஐயா ஐயா ஐயா, என் குழந்தை வேணாலும் மிதிங்க ஐயா. ஏழைங்களை வாழ வைக்கிற எங்க தெய்வம் பெரிய மருதன போட்டோ மட்டும் மிதிக்காதீங்க ஐயா. ஹீரோ வருஷம் மக்கள் செல்வாக்கு இருக்கிற இவனை எப்படி பிடிக்கிறது? என்ன செய்யறது? ஏராசா இல்லாதவங்களுக்கு கொடுக்கிற உன் குணத்துக்கு ஏழைகளுக்கு உதவுற உன் மனசுக்கு ஒரு தீங்கு வராதியா. மவராசனா இருப்ப, தீர்க்காயசா இருப்பப்பா.
பட்டாளத்தோட எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? பெரிய மருதை தேடித்தான். அது சரிதான். காணாம போன யானைய பானைக்குள்ள தேடுறீங்களா? யானைய காட்டுக்குள்ளதான் தேடணும். காட்டுக்குள்ளையா? பொன்னி, என்ன சொல்லிட்டு வந்த? ஆ, அவன் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிட்டு வரேன். இவங்க யார் தெரியுமா? குற்றவாளி சொன்னான்னு சொல்லிட்டு நிரபராதியா தேடுறவங்க. பெரிய மருந்தை புடிச்சு கொடுக்கறதால உனக்கு என்னமா லாபம்? ஆ, எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, ஆனா எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும். அதான் இந்த பொன்னி. டேய் பசங்களா, இங்க வாங்க. என்னங்க? கொய்யா பழம் சாப்பிடுறியா? வேண்டாங்க. வாங்கிக்க வாங்கிக்க. சாப்பிடுங்க. பணம் கூட கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பெரிய மருது இருக்கானே, பெரிய மருது எந்த காட்டுல பதுங்கி இருக்கிறான், யார் வீட்டுல ஒளிஞ்சிருக்கிறான், எந்த வேஷத்துல இருக்கிறான், இத மட்டும் நீங்க சொன்னா போதும். இந்த பணம் பூரா உங்களுக்கு தான். சொல்லுங்க. பெரிய மருதன் வராரு! பெரிய மருதன் வராரு! பெரிய மருதன் போயிட்டாரு! இனி போலீஸ நம்பி பிரயோஜனம் இல்லை. ஒரு முரடனாலதான், ஒரு ரவுடியாலதான், ஒரு கிரிமினலாலதான் அழிக்க முடியும். அதுக்கு சண்டிய செங்கோடன் தான் லாயக்கானவன். கூப்பிடவன. சண்டியர் செங்கோடா, உனக்கு ஒரு நாள் சம்பளம் 50,000 ரூபான்னு கேள்விப்பட்டேன். நான் ஒரு நாளைக்கு 1 லட்சம் தரேன். என் மொத்த சொத்து அழிஞ்சாலும் பரவாயில்ல, பெரிய மருத ஒழிக்கணும். ஏய், இந்த அட்வான்ஸ். நீ சிரிச்சா மட்டும் போதாது, நான் சிரிக்கணும். பெரிய மருத பார்த்து இந்த ஊர் சிரிக்கணும், சந்தி சிரிக்கணும். என்ன சொல்ற? அவனை நசுக்கிடுவன், நசுக்கி அவனை அழிச்சிட்டு தான் அடுத்த வேலை சாப்பிடுவேன். அவனை ஒழிச்சிட்டு தான் ஓஞ்சி உட்காருவேன். நீதான் பெரிய மருதா, எங்கேயே வந்துட்டியா? ரொம்ப தில்லான ஆள் தான். நீ என் மேல கை வைக்க தானே வந்த? உண்மையிலே நீ வீரனா இருந்தா என் முதுக தரையில பட வைப்பாக்கலாம். நான் வீரனா இல்லையான்னு இந்த நாட்டு மக்களுக்கே தெரியும். இப்ப நீ தெரிஞ்சுக்க.
டேய், உன் முதுக மட்டும் இல்ல, உன் தலையையும் தரையில உருள வைப்பேன். செங்கோடா, என்னது? பெரிய மருது, ஆயுதத்தோட வந்த நீ தூங்கும் போதே என்னை வெட்டி கொன்னு இருக்கலாம். ஆனா என்னை தட்டி எழுப்பி சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்ட பாரு. உண்மையிலே நீதான் தங்கமான மனுஷன். என் சவாலை ஏத்துக்கிட்டு என் முதுக மட்டுமில்ல, என் தலையும் தரையில பட வச்ச பாரு. நீ பெரிய வீரன்தான். ஒருத்தர் ரவுடியா பிறக்கிறதில்ல, ரவுடியா ஆக்கப்படா. அவன் ரவுடியாவே சாகக்கூடாது, மனுஷனாதான் சாகணும்னு நீ நிரூபிச்சிட்ட. இப்ப உன்னால நானும் திருந்திட்டேன். இனிமே நான் யாருக்கு அடியாளா இருக்க மாட்டேன். உடைச்சி வேர்வை சிந்தித்தான் சாப்பிடுவேன். மாட மாளிகை கூட கோபுரம் கூட கட்டிடலாம், ஆனா மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை நீ சாதிச்சிட்ட. உனக்கு ஏழை மக்கள் மனசுல இடம் கிடைச்சிருக்கு. வெற்றி உனக்குதான். நில்லு.